மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள என்னென்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு, கமருதீன்லாம் ஒரு பாயிண்ட்ல காலியே விழுந்துட்டான் ஐயா அப்படின்றது பார்க்க முடியுது. சரி, அப்படி என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த ரெட் கார்டை காமிச்ச உடனே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ரெட் கார்டெலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ரெட் கார்டு மாதிரி மக்கள் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது, இன்க்ளூடிங் மீ. அந்த அளவுக்கு யாருமே செலிப்ரேட் பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு இந்த செலிப்ரேஷன் நடந்திருக்குன்னா வேறு லெவலாக இருக்குது. அந்த ரியாக்ஷனே அங்கே உள்ளே இருந்து கைத்தட்டல் இந்த ரியாக்ஷன்லாம் வரும்போது அப்படியே அங்கே ஷாக் ஆகிட்டாங்க. பார்வதியோட ரியாக்ஷனும் கமருதியோட ரியாக்ஷனுமே தெரியுது. ஒரு ஃபார் எக்ஸாக்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ லைவ்ல இன்னைக்கு இன்சிடென்ட்ல லைவ்ல கமருதீன் மூளைக்கு உட்காந்து ஃபீல் பண்றாரு, அதெல்லாம் பண்றாரு. இது என்னப்பா பண்றது? எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல், அதான் கண்ணு கேட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்ன்ற கேட்டகிரியில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போய் ஃபீல் பண்ணா என்ன ஆக போகுது? எல்லாமே டோட்டலா க்ளோஸ் ஆயிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நிலைமையில தான் இருக்குது. ஓகே, இதுல என்ன சொல்றாங்க, உடனே அந்த சொன்ன உடனே திவ்யா கை தட்டி என்ஜாய் பண்றான். லிட்டரலி திவ்யா என்ஜாய் பண்றாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட், திவ்யா பண்றது கரெக்ட். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளே இவ்வளவு ஃபீல் பண்றோம்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்க அவ்வளவு ஃபீல் பண்றாங்க, இதுல தப்பே கிடையாது. எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க, அதுவும் ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல. கரெக்ட் அந்த இடத்துல. ஓகே, உடனே திவ்யா சொல்றாங்க, உனக்கு எத்தனை தடவை சொல்றது கமருதீன், எப்படி எத்தனை தடவை சொல்றது கமருதீன் அப்படின்றத ஓப்பனா சொல்றாங்க திவ்யா. ஒரு பக்கம் சபரி வேற, நீ போய் பாரு கமருதீன், நீ போய் பாரு கமருதீன். ஏன் தெரியுமா அதை சொல்றாங்க? இன்னைக்கு எபிசோட்ல விஜேஎஸ் வந்து உனக்கு பின்னாடி பார்வதி என்னென்னலாம் பண்ணியிருக்கான்றதை நீங்க போய் பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு எபிசோட்ல சொல்லுவார். அதை தான் திவ்யா சொல்லுவாங்க, நீ போய் பார்த்துட்டு வா. நேத்தே கார்ல இருக்கும்போது சொல்லுவாங்க, நீ போய் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு, பார்த்துட்டு கால் பண்ணு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் இன்னைக்கு இங்கேயும் வந்து இவங்க சொல்றாங்க. யாருது? ஸோ சபரியுமே அந்த இடத்துல சொல்றான், நீ போய் பார்த்துட்டு கால் பண்ணு அப்படின்றதையும் சபரி சொல்றான். ஓகே, அடுத்து வார்த்தை விட்டு ட்ரிகர் பண்றது தான், அப்படியே வார்த்தை விட்டு ட்ரிகர் பண்றது. நீ சொல்றதே உன் கரியர் முக்கியம் பார்த்துக்கோ. ஸோ நான் அப்பயே சொன்னா இல்லையா, வார்த்தையை விட்டு ட்ரிகர் பண்றது உன் கரியர் முக்கியம் நான் சொன்னா இல்லையா, பார்த்துக்கோன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு கேட்குறேன். வேலையான கேள்வி தானே. திவ்யா வந்தப்பதே சொன்னாங்க, இந்த மாதிரி வார்த்தை விடாத கமருதீன், ரொம்ப ரொம்ப தப்பா போகும், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு நான் சொன்னேன். உன் கரியர் வந்து முக்கியமா பார்த்துக்கோ நான் சொன்னா இல்லையான்னு கேட்கறது நியாயம் தானே. திவ்யா சொல்லாமல்லாம் இல்லை, திவ்யா வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கமருதீன் சீரியஸாக எடுத்துக்காம, ஓகே எப்பவும் போல தானே, வாரம் வழங்கி திட்டு வாங்கி பழகியாச்சுன்ற மாதிரி அப்படியே விட்டுட்டு போனாரு. அதுக்கான கான்சிக்வன்சஸ் தான் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு கமருதீன், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதை அப்பயே வந்து சொல்லும் போதே கேட்டுக்கிட்டு ஒரு வாட்டி இது பண்றோமோ, அப்படி தப்ப மாத்திக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லாம இருந்திருக்குல்ல. இன்னொரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். எப்பெல்லாம் அரோரா கூட கமருதீன் இருந்திருக்கானோ நல்ல பேர் வாங்கியிருக்காப்புல. எப்பெல்லாம் பார்வதி கூட போனாப்போ மொத்த நேமும் ஸ்பாயிலா போயிருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மைகள், அதுல மாற்றுக்கிறது இல்ல. கமருதீன் ஃபேனா இருந்தாலும் அதை அக்ரி பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாம் உங்களுக்கு தேவைதான் அப்படின்றதான் தோணுச்சு. அடுத்து பார்வதி, தயவு செய்து நீ பேசாதரி, எப்படி தயவு செய்து நீ பேசாதரி அப்படின்னு சொல்லும்போது, ஏய் வெளியே போ, முதல்ல நீ பேசவே கூடாது, வெளியே கிளம்பு. யாரு? திவ்யா. இங்க ஏதோ பேசுறாங்க போல, நீ முதல்ல வெளியே போ, நீ ஏன் இங்க இருக்க, வெளியே முதல்ல போ, நீ பேசவே கூடாது, கிளம்புன்ற மாதிரி திவ்யா. திவ்யா நேத்து நைட்ல இருந்து என்னமா ஆச்சு உனக்கு? செய்யற பார்வதினாவே வந்து வச்சு செய்யறதுல இறங்கிட்டேன்ற மாதிரி திவ்யா டீலிங் வித் பார்வதி இருக்கே வேற மாதிரி இருக்கு. செமையா இருந்துச்சு. நேத்து நைட்ல இருந்து திவ்யா பண்ற அலப்பறைகள் எல்லாமே பயங்கரமா இருந்தது மக்களே. ஓகே, வேற லெவலு. ஸோ வெளியே முதல்ல நீ போ அப்படின்ற மாதிரி இப்போ சொன்னதா இருக்கட்டும். உடனே வினோத், இந்த அளவுக்கு நீங்க உன்னை வந்து இங்க நிக்க வச்சது காரணம் அவ தான்டா. எப்படி இந்த அளவுக்கு நீங்க வந்து நின்று இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் பார்வதி தான்டா அப்படின்றத சொல்றாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். எல்லா இடத்துலையும் ஏத்தி விட்டு வேலையை பார்த்து பார்வதி பண்ணிட்டாங்க. ஸோ அது ஆல்ரெடி இன்னைக்கு ஃபைட்லயே வினோத் சொல்லிட்டாரு. அது இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்கு. வேற என்ன பண்றது, அது அழகா இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்குன்றது தான் உண்மை. அடுத்து பார்வதி என்ன பண்றாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க. ஸோ அந்த மன்னிப்பாவது உண்மையா கேட்குறீங்களா அப்படின்றத எனக்கு தெரியல. தட் வாஸ் ஓகே. உண்மையை உணர்ந்து தப்பை உணர்ந்து கேட்டீங்கன்னா அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கலாம், நான் நம்புறேன். ஓகே, என்ன சொல்றாங்க, நான் பண்ணது பெரிய தப்பு சென்றா, எப்படி நான் கை கூம்பி சொல்றாங்க, நான் பண்ணது பெரிய தப்பு சென்றா, இது கண்டிப்பா வாழ்க்கையே மறக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டேன். எப்படி நான் பண்ணது பெரிய தப்பு தான், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா நேத்து அந்த தப்பு பண்ணும்போது தெரிஞ்சுதான் பண்ண, இதுவா பண்ணன்றத சொன்னீங்க. பட் இன்னைக்கு அந்த தப்பை உண்மையா சொல்றேன், அதை மனமார்ந்து அவங்க மனம் உணர்ந்து சொன்னாங்கன்னா நான் அந்த தப்பை வந்து அவங்க மன்னிப்பு கேட்கறான்னு அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கலாம். இல்ல அது சொல்லணும்ன்றதுக்கு சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாது. பட் ஓகே, கேட்டிருக்காங்க போகும்போது இந்த ஒரு பிரச்சனையை வந்து இன்னும் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா தட் வாஸ் குட் அப்படின்றத சொல்லலாம். அடுத்து
இன்னொரு பக்கம் அழுதுட்டே இருக்காங்க, சாண்ட்ரா பயங்கரமா அழுதுட்டே இருக்காங்க. அப்ப பக்கத்துல உட்காந்து கூல் பண்ணிட்டு இருக்காங்க விக்ரம், அரோரா, சுபிக்ஷா எல்லாரையும் காம் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, கமருதீன் வந்து சாஷ்டாங்கமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாப்புல, நான் பண்ணது தப்பு 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 தப்புன்ட்டு. வேண்டாம் வேண்டான்ற மாதிரி விக்ரம் சொல்றாங்க. பட் மன்னிப்பு கேட்டுறாரு. அவரும் கமருதீனை பொறுத்தவரையும் மற்றவங்க ஏதாவது சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சாரி கேட்பாரு. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜே சொல்லியிருப்பார் போல. சொல்லின்னு வந்ததுக்கு அப்புறம் சாரி கேட்டு அங்க கால் விழுவதை நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் அந்த தேர்ட் ப்ரோமோல நடக்கும் சம்பவங்கள். ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோ வரும். என்னென்ன சம்பவங்கள் என்னென்ன செக்மெண்டா நடந்துச்சு அப்படின்றத அடுத்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பாய் கைஸ்.